கோவை கொடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சென்னை போன்ற நகரங்களில் மட்டுமல்லாது தற்போது கோவை மாநகரில் கடந்த சில ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இளையராஜா, AR ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, GV பிரகாஷ், ஹிப்ஹாப் ஆதி போன்ற இசையமைப்பாளர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடந்துள்ளது. அந்த வகையில் கொடிசியா மைதானத்தில் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் யுவன் சங்கர் ராஜா கூறியதாவது: ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களும் புதிய முயற்சிகளுடனும் நிகழ்ச்சியை திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை ரசிகர்கள் வைபுணர்வு கொண்டவர்கள். அவர்களின் உணர்வுகள் மூலமாக நல்ல பாடல்களை நிகழ்ச்சியில் பாட முடிவதாக தெரிவித்தார். பழைய பாடல்கள் ரீமேக் செய்வது மற்றொரு வெர்ஷனாக பார்க்கிறேன். இதனால் பாடலில் ஒரிஜினல் தன்மை கெடாது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் அடுத்த 10 வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது. இந்த தொழில்நுட்பத்தில் உண்மைத்தன்மை இருக்காது என AR ரஹ்மான் கூறியது உண்மைதான் என கூறினார். விஜய் சார் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் செய்து தருவேன். பழைய பாடல்களை பயன்படுத்துவதில் பதிப்புரிமை பிரச்சனை வரும். எனவே முன்னனுமதி பெற்று பாடல்களை பயன்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். கோட் படத்தில் ரசிகர்களின் கருத்துக்களுக்கு பின்பே பாடல்களில் திருத்தம் மேற்கொண்டோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவையில் முதல் முறையாக 360 டிகிரி நிகழ்ச்சி நடத்துவதாக யுவன் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். டிக்கெட் விலை 500 முதல் 25,000 வரைக்கும் இருக்கும். 20,000 டிக்கெட் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளு நடக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு வைப்பை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நானும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறேன். லைக் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ். அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவு அன் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தியர் பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே. ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபிளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன்.